ஒருத்தங்க கட்சி என்ன செஞ்சு தரல. இப்ப வெளியில போறீங்கன்னா, கட்சி உங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு கொடுக்கல, எனக்கான ஸ்பேஸ் கிடைக்கல, அதனால நான் வெளியில போறேன் அப்படின்னா அதுல ஒரு லாஜிக் இருக்கு. இன்னைக்கு கட்சி இவ்வளவு ஒரு மாநில தலைவருக்கு இந்த அளவுக்கான வாய்ப்புகளையோ, அந்த அளவுக்கான சுதந்திரத்தையோ, பார்ட்டியோட ரிசோர்சஸையோ செலவு பண்ணது இதுவரைக்கும் எந்த ஒரு மாநில தலைவருக்கும் கிடைக்காத ஒன்று. அதுவும் ஒரு இளைஞருக்கு அன்னைக்கு தேதியில அவருக்கு 37 வயசு. 37 வயசு இளைஞனை நம்பி ட்ரஸ்ட் பண்ணி ஒரு பொறுப்பு தேசிய தலைமை கொடுத்திருக்குது அப்படிங்கும்போது அவர் அவர் ஒருத்தர் இளைஞர் கிடையாது. இந்த ஒட்டுமொத்த இளைஞர் சமுதாயத்தையும் ரெப்ரசன்ட் பண்ணி தான் இன்னைக்கு அவர் அவருக்கான வாய்ப்பை கட்சி கொடுக்குது. அப்படிங்கும் போது இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியில நடந்திருக்கக்கூடிய ஒரு சூழல் இன்னைக்கு ஒவ்வொரு இளைஞருக்குமே இது செட்பேக்கா தான் அமைஞ்சிருக்கு. நம்ம எல்லாரும் சொல்றோம் இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, இளைஞர்களுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரியான அக்யூசேஷன்ஸ் நம்ம வைக்கிறோம். சீனியர்ஸ் தான் நிறைய பேர் இன்னும் பழைய இடத்துலயே உட்கார்ந்து இருக்கிறாங்க, இளைஞர்களுக்கு வாய்ப்பு இல்லைன்னு அக்யூசேஷன்ஸ் நிறைய பேர் வைக்கிறாங்க, புரிதல் இல்லாதவங்க. ஆனா கட்சி எப்படி பார்க்கும் மேல இருந்து, சரி ஓகே இளைஞர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம்னு சொல்லி ட்ரை பண்ணி பாக்குது. ட்ரை பண்ணி பாக்குற அந்த ஒரு வாய்ப்புலையும் ஒரு சுயநலத்துக்காக சுயலாபத்துக்காக ஒரு விஷயத்த செஞ்சுட்டு வெளியில போறாங்க அப்படிங்கும்போது இது ஒட்டுமொத்த இளைஞர் சமுதாயத்துக்கும் எதிரான ஒரு செயலாத்தான் நாங்க பாக்குறோம். அவர் செஞ்ச ஒரு தப்புனால இன்னைக்கு ஒட்டுமொத்த இளைஞர் சமுதாயத்து மேலையும் அது ஒரு கரையாகத்தான் படிஞ்சிருக்கு. அப்போ அதை ஸ்ட்ராங்கா அக்ரெசிவா எதிர்க்க வேண்டிய சூழ்நிலையில இன்னைக்கு இளைஞர்கள் இருக்கிறோம். நாங்க எதிர்க்கல அப்படின்னா இது ஏதோ சீனியர் வெர்சஸ் இளைஞர்கள், சீனியர்ஸ் இடம் கொடுக்கல அதனாலதான் இன்னைக்கு இவர் வெளியில போயிட்டாரு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை இன்னைக்கு கட்டமைக்கிறதுக்காக ஒரு சூழ்நிலை தான் ஐடி விங் வார் ரூம் மூலமா நடத்திட்டு இருக்கிறாங்க. ஆனா உண்மை அது கிடையாது. அவருக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்புகள், அவருக்கு கட்சி செஞ்சு கொடுத்த விஷயங்கள் எல்லாருக்குமே இன்னைக்கு கடைசியா ஒரு எலெக்ஷன்ல இருந்து பிரச்சாரத்துக்கு கூட அவர் ஒரு ஆளுக்கு மட்டும்தான் ஹெலிகாப்டர், எல்லா ஊருக்கும் அவர் ஹெலிகாப்டர்ல போய் தான் பிரச்சாரம் பண்ணார். இந்த சலுகை கூட வேற ஒரு கட்சி ஒரு தலைவர்களுக்கும் அந்த சலுகை கொடுக்கப்படல. அப்படிங்கும் போது அவருக்கு தேவையான எல்லா விஷயத்தையுமே பாரதிய ஜனதா கட்சி செய்து கொடுத்துட்டு தான் இருந்தது. ஆனா எந்த இடத்துலயுமே அவர் அதை ஒரு நிமிஷம் கூட யோசிக்கல. இங்க இந்த கட்சியில இருக்கக்கூடிய இளைஞர்களை தவறான ஒரு வழியில வெளியில கூட்டிட்டு போயிருக்காரு. அதை நிச்சயமாக துரோகமாத்தான் சொல்ல முடியுமே தவிர, துரோகியாகத்தான் பார்க்க முடியுமே தவிர அதை எந்த விதத்துல அக்செப்ட் பண்ணிக்க முடியும்.